இன்னைக்கு நான் பிளாக் தி சீரீஸ்ல இரண்டாவது எபிசோட பார்க்க போறோம். கடைசி எபிசோடு எங்க முடிஞ்சது ஞாபகம் இருக்கா? நியாங்க பார்க்க அணு வந்திருப்பா. அப்ப கரெக்டா லெஃப்ட்ல நியாங்கும் சேட்டும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆன மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். லிஃப்ட் ஓப்பன் ஆகி இவங்க ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறது அணு பார்த்துட்டு இருக்கிறத நியாங்க பார்த்துருவா. ஸோ அப்படி பார்த்ததும் சேட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அமைதியா நிற்பான். அப்ப சேட்டு, சரி நீ உன்னை பார்க்க வரலாம்ல, அதையாவது சொல்லு அப்படின்னு கேட்க, அப்ப வேகமா அணு, இல்ல பார்க்க வரக்கூடாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சேட், யாரடா இந்த குட்டி பிசாசு அப்படிங்கிற மாதிரி பார்க்க நியாங், சரி நீ கிளம்பு சேட், நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். சேட்டு கிளம்புனதும் அணு, யார் இவங்க, இங்க என்ன பண்றாரு அப்படின்னு கேட்பான். பட் நீ அவங்க ஒழுங்கா பதில் சொல்லாம யாரா இருந்தா என்ன, நீ ஓவரா பெரியவங்க விஷயத்துல தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அவன் யாரு யாரு யாருன்னு சொல்லிட்டு ஆன பிடிவாதம் படிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப நீயாகும், சரி சரி நிறுத்து, அவன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த பையன் அப்படின்னு சொல்ல, அணு நெஞ்சு பிடிச்சிட்டு உக்காந்துருவான். ஐயோ என்னாச்சு அணு அப்படின்னு சொல்லிட்டு நீயாங் பயந்து போக, அணு சிரிச்சுக்கிட்டே, என் இதயமே உடஞ்சு போச்சு அப்படின்னு சீன் போடுவோம். உன்னை திருத்தவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் கிளம்புவோம். அப்ப அணு, ஓகே அவங்கள உங்க கூட ஏன் ஸ்டே பண்ணிக்க அலோவ் பண்ணீங்க, நீங்க அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அம்மா தாயே, எனக்கும் அவருக்கு இடையில எதுவுமே கிடையாது, அவர் இப்பதான் வந்தாரு, பேசிட்டு கிளம்புறாரு, என் கல்யாணம் வீட்டுல ஃபிக்ஸ் பண்ணது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை, போதுமா, இப்ப எனக்கு எக்ஸ்பிஷனுக்கு டைம் ஆச்சு, என் டிராயிங்கை குடிக்கணும், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு. அப்போ அந்த செகண்ட் அணு ஆசையா நீ அங்கே பின்னாடி இருந்து ஹக் பண்ணிப்பான். ஃபர்ஸ்ட் விடிடி விட்டு பிசாசே அப்படின்னு நீயாங்க சொன்னாலும் அந்த அந்த ஹக்கிங்க நீயாங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி பாசமா அணுவோட கையை கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு இருப்பான். அப்புறம் கான்சியஸ்க்கு வந்து, விடிடி அணு, கசகசன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி விலக்கி விடுவான். அப்ப அணு குழந்தை மாதிரி, நான் யாரையும் இப்படி ஹக் பண்ணது இல்லை, அவங்களை ஹக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பாவம் போல சொல்ல, நீயாங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணி நான் இருக்கேங்கிற மாதிரி தலையில கை வச்சு லைட்டா தடவி கொடுப்பேன். அப்ப அணு ஈன்னு சிரிக்கவும், நடிப்பு ராட்சசி அப்படின்னு செல்லமா திட்டிட்டு, சரி நீயும் வா அப்படின்னு அணுவையும் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போவான். அங்க எக்ஸிபிஷனுக்கு போனா அங்க நீயாங்க அவளோட பெயிண்டிங்கை சேலுக்கு கொடுக்கறதுக்குள்ள அணு குடுக்குடுன்னு அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்க ஓடி போயிடுவான். இத குட்டி பிசாசை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு புலம்பிட்டு நீயாங்க அவ பின்னாடி ஓடி போய், எந்த செட்டையும் பண்ணிராதடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அணு ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே நடந்து வந்துட்டு இருப்பான். ஸோ அப்ப ஸ்லிப் அங்க போக நீயாங்க அவளை பிடிச்சிட்டு, இப்பதானே சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்ல, நான் எங்க சேட்டை பண்ணேன், நீங்க என்ன பிடிச்சிப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்ல, நீ அங்க உன்னை திருத்தவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க போறீங்க பின்னாடி ஓடி வர, வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட, ஆனா நீங்க இன்னும் உங்க பெயிண்டிங்கை சேல் பண்ணவே இல்லையே அப்படின்னு கேட்க, யாரும் சொன்னது, என்னோட பெயிண்டிங்கை நான் எப்போ சேல் பண்ணிட்டேன், என்னோட பெயிண்டிங்காக இங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, வாவ் நீயாங்க இவ்வளோ பெரிய டேலண்ட், எனக்கு தெரியும், நான் பெஸ்டான ஆளதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு, நீங்க ஒரு லிமிட்டட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க எப்பாவது நினைச்சிருக்கீங்களா, நீங்க ஏன் இப்போவும் சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏன் அப்படின்னு சொல்ல, ஏன்னா நான் பிறக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறீங்க, அதனாலதான் நீங்க இன்னும் யாரையும் லவ் பண்ணல, இப்ப நம்ம வெயிட் பண்ணிட்டோம்ல, ஸோ இனிமே நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்க ஹக் பண்ணிப்போம். அப்புறம் நீ அங்க வழக்கம் போல, அட விட்டுட்டு சாத்தான் அப்படின்னு சொல்லி அவளை பிரிச்சு விட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும். ஆனா நீயாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை அணு சொன்ன மாதிரி நம்ம அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா நீயாக்குமே அணுவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற இந்த வயசு வித்தியாசம் நீயாங்க அவளோட காதலை ஒத்துக்க விடாம தடுத்துட்டு இருக்கும். அணுவுக்கு 20 வயசு, நீயாக்கு 36 வயசு. ஸோ அவளோட வயசுக்கு அணுவை குழந்தையாவே பாக்குறத நினைச்சிட்டு இருக்கு.
இது அவளுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சரி, சாம் கிட்ட அதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சாம மீட் பண்ண போவோம். அங்க சாம், என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, "ம், இப்பெல்லாம் இப்ப உள்ள பசங்களை ரொம்ப ஈஸியா லவ் சொல்லிடுறாங்கல்ல" அப்படின்னு கேட்க. "லவ்வா? யாரு? உன்கிட்டயா? யார் சொன்னா?" அப்படின்னு கேட்க. "அதான் 4 வருஷமா ஒரு குழந்தை என் பின்னாடியே சுத்திட்டு இருக்குதே, அந்த குழந்தைதான்" அப்படின்னு சொல்ல. "குழந்தையா? ஆஹ் ஸ்கூல் படிக்கிற கிட்" அப்படின்னு சொல்லுவான். "அப்படின்னா நீ ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும் நியோங். ஏன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களை மட்டும் நம்ம நம்பவே கூடாது. அவங்க ஒரு அட்ராக்ஷன்ல வந்து இந்த மாதிரி லவ் சொல்லிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாமுமே சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா, "சரி, யார் அந்த பையன்?" அப்படின்னு கேட்க. பையன் நான் எப்ப சொன்னேன், அது ஒரு பொண்ணு" அப்படின்னு நியாங் சொல்ல. "என்ன, என் அக்காவுக்கு பொண்ணுங்களவா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு?" அப்படின்னு கேட்க. "நான் எப்படி அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? நீ பிடிக்காமதான் என்கிட்ட பேச வந்திருக்கியாக்கும்" அப்படின்னு கலாய்க்க. "சி, அவங்க ஒரு குட்டி குழந்தை, அவளை போய் நான் லவ் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்க. "சரி, அந்த குழந்தைக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுன்னு கேட்க. அவளுக்கு ஒரு 20 வயசு இருக்கும்" அப்படின்னு சொல்ல. அப்ப சார் முறைச்சிக்கிட்டே, "20 வயசுங்கிறது உனக்கு குழந்தைய? அது அடல்ட்டுன்னு உனக்கு தெரியாதா? சரி, அதை விடு, நீ அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க. அணு அடல்ட் அப்படிங்கிறதே அந்த செகண்ட் வரைக்குமே நியோங்களை ஏத்துக்க முடியாது. இப்ப சடனா அவ அடல்ட், அவளோட காதலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சாம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மனசுல இருக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல சாம் கிட்ட எதுவுமே சொல்லாம, "நான் எப்ப லவ் பண்றேன்னு சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அப்ப சாமும், "சரி சரி சரி, ஓகே, டென்ஷன் ஆகாத. ஒருவேளை உனக்கு இதை பத்தி பேசணும்னு தோணுச்சுன்னா நீ கண்டிப்பா என்கிட்ட பேசு" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவான். சரி, நீ வீட்டுக்கு போனா அங்க நீ அங்க தூக்கமே வராம, "ஒரு நாள் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒருத்தா மாறி காட்டுவேன். நான் பிறக்கிறதுக்காக தான் நீங்க இன்னும் யாரையும் காதலிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்னு அடு சொன்னது, அப்புறம் சாம் சொன்னதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு, ஒருவேளை இதுதான் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே இங்க அனுபவம் பார்த்தோம்னா, நியாங் அவ ஹக் பண்ணிக்கிட்டது, நியாங் அவ தலையில தடவி கொடுத்தது, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அனு அந்த ஹாப்பினஸ்லயே அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சதும் நியாங்க பார்க்க வருவான். அங்க ஷாப்ல நியாங் கூட சேட்டு உட்காந்துட்டு இருப்பான். சேட்டு அங்க பார்த்ததும், "நான் தான் உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு வந்தீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்ப சேட், "என்னடா இது, இவ எதுக்கு நம்மள வரக்கூடாதுன்னு சொல்றா?" அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அப்புறம் அவளோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறத பார்த்துட்டு, நியாங், நாமளும் இந்த ஸ்கூல்ல தானே படிச்சோம்" அப்படின்னு கேட்க. அப்ப அனு ரொம்ப குஷியாகி, "நியாங், நீங்களும் என்னோட ஸ்கூல்ல தான் படிச்சீங்களா?" அப்படின்னு வந்து ஒட்டிப்பா. அப்ப சேட்டு அணுவை கொஞ்ச நேரம் நோட் பண்ணிட்டு, "உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, உன்னோட ஃபேஸ் ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி இருக்கே, உங்க அப்பா அம்மா பேர் என்னம்மா?" அப்படின்னு கேட்க. "இந்த உலகம் ஒண்ணு சின்னதில்லை, அவங்களெல்லாம் தெரியாது" அப்படின்னு சொல்ல. அப்ப நியாங், "அனு, பெரியவங்ககிட்ட எப்படி மரியாதை பேசணும்னு எனக்கு தெரியாதா? மரியாதையா பேசு" அப்படின்னு சொல்ல. அப்ப அனு, "இந்த உலகம் ஒண்ணு ரொம்ப சின்னது கிடையாதுங்க, அதனால எங்க அம்மா அப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க" அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பா. அப்ப நியாங், அவ பாட்டி கூட வளர்ந்துட்டு இருக்கா, அதுக்கப்புறம் வேற எதுவும் கேட்காத" அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை ஃபினிஷ் பண்ண. அதுக்கப்புறம் 3 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்படி கிளம்பும் போது பயங்கர மழையா இருக்கும். அந்த மழையிலே நினைச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது அனு வந்து அவ வீட்டுக்கு போக மாட்டேன்னு நட முடிப்பா. அப்ப நியாங், "வீட்டுக்கு போகாம நீ என்ன பண்ண போற? முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, மழை ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா டிராஃபிக் ஆயிரும், ஸோ லேட் ஆயிரும்" அப்படின்னு சொல்லி அவளை கிளம்ப சொல்லிட்டு இருப்பா. பட் அனுவுக்கு நியாங் கூட இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ, "ப்ளீஸ் என்னை உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, அட்லீஸ்ட் மழை விடுற வரைக்கும் போது நான் உங்க கூட இருக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவா. அப்ப நியாங், "நீ லேட்டா போனா உன்னோட பாட்டி உன்னை திட்ட மாட்டாங்களா?" அப்படின்னு கேட்க. அடுத்த செகண்டு அப்படியே அணு மயங்கி விழுந்துருவான். சரின்னு அவளை பிடிச்சி மடியில உட்கார வச்சிட்டு இருந்திருப்பா.
இவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு நியாவுக்குமே ரொம்ப நல்லா தெரியும். பட் மழையில் நனைஞ்சி அவரோட ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கிறத கவனிச்சுட்டு, சரி இப்படி அவளை அனுப்பி வைக்க வேண்டாம், வீட்டுக்கு போய் அவளை சரி பண்ணி அப்புறமா அனுப்பி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. ஆனா அப்போ அனு அப்படியே மயக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருப்பா. அப்புறம் வேற வழி இல்லாம நியாங்கும் அவளை தன்னோட முதுகிலேயே தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போய் ஷோஃபால படுக்க வச்சுட்டு, வீட்டுக்கு வந்தாச்சு, இனி நீ வீட்டுக்கு போக வேண்டாம், தயவுசெய்து எந்திரிக்கிறியா அப்படின்னு சொல்லவும், அப்பதான் அணுவும் கண்ணை திறந்து பாப்பா. அதுக்கப்புறம் அவகிட்ட ஒரு டவலை கொடுத்துட்டு, சீக்கிரம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுது, இப்படியே இருக்காது, கோல்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ள அனுப்பிச்சு விடுவான். அப்ப அணுவும் அந்த டவலை வாங்கிட்டு உள்ள போவான். அங்க நியாங்கோட பெட்ரூம்ல நியாங்கும் அவனோட தங்கச்சி சாமும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவும் இருக்கும். அதை நோட் பண்ணுவான். பார்த்துட்டு இவ்வளோ க்ளோஸா இருக்காங்க, இவங்க யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அவளும் ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்துடுவான். அணுவோட ஈர துணியெல்லாம் ட்ரை வாஷ்ல போட்டுட்டு அணுவுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு, சரி மழை நிற்கிற வரைக்கும் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அணுவை வரையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேர்ல உட்கார வச்சு நீயும் வரைய ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த டைம்ல அணு தும்முவான். அப்ப அவளோட கிளாஸ் கீழே விழுந்துரும். அந்த சோடா புட்டி கண்ணாடி இல்லாம அணு பார்க்க இன்னும் ரொம்ப அழகா இருக்கிறத நீயா முதல் முறை சைட் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவ அப்படி மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கும் போதே அணு இந்த கண்ணாடி எடுத்து மாட்டிப்ப. அப்ப நீயா, நீ கண்ணாடி எல்லாமே ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல, என்னாலலாம் கண்ணாடி இல்லாம இருக்க முடியாது, நான் கண்ணாடி போடலைன்னா எப்படி என்னோட நீயாங்கர் இவ்வளவு க்ளோஸ் அப்ல அழகா பார்க்க முடியும், ஸோ நான் கண்ணாடி போட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ எடுத்து போட்டுப்பான். அதுக்கப்புறம் நீயாங்கும் சரி வரையலாமேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, அப்போ கரெக்டா அணுவோட பாட்டி அணுவுக்கு கால் பண்ணி, நீ எங்க இருக்க, இன்னும் ஏன் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் அந்த டிராயிங்கும் பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு அணுவையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவான். அப்படி அணுவை அனுப்பி வைக்கும்போது ஒரு பையன் அணுவையும் நோட் பண்ணிட்டு அவளை ஃபாலோ பண்றத நீயாங்க கவனிப்பான். ஸோ அவளை பஸ் ஏற்றி விடாம அவளே நேரடியா வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ணுவான். வீட்டில் விட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது அப்போ அந்த பையன் நினைப்பான். ஸோ அவனை அப்படி கையும் கழுவமா பிடிச்சிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, பொண்ணை ஃபாலோ பண்ணணும் வீட்டில் சொல்லி கொடுத்து விலகலையா அப்படின்னு 4 போடு போவேன். அப்போ அந்த பையன், ஐயோ அடிச்சிடாதீங்க ஆண்டி, நான் அணு கூட தான் டியூஷன்ல படிச்சிட்டு இருக்கேன், நான் ஜஸ்ட் சும்மா தான் அவ பின்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். டியூஷன்ல படிக்கிற பையனா இருந்தா அவகிட்ட நேரடியாக பேச வேண்டியதுனடா, இப்படி இடம் ஸ்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி, இனிமே அவ பின்னாடி உன்னை பார்க்கவே கூடாது சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அஸ்யூஷல் நீயா சாமை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவான். அன்னைக்கும் நீயாங்க சாம் ட்ராப் பண்ண வந்திருப்பான். இங்க கார் வர்றதை பார்த்ததும் நியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு ஓடி போய் ஒளிஞ்சிட்டுவான். அந்த கார்ல இருந்து சாம் இறங்கி வந்து நியாங்க க்ளோஸா நின்று பேசிட்டு, அதுக்கப்புறம் நியாங் சாமோட தலையில சும்மா கோதி விட்டு அவளை வழி அனுப்பி வைக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். இதை பார்த்த அணு ரொம்பவே தப்பா புரிஞ்சுப்பான். அன்னைக்கு நியாங்கோட ரூம்ல நியாங்கும் சாம் எடுத்துக்கிட்ட போட்டோ ஒன்னா பார்த்திருப்பால. ஸோ இன்னைக்கு சாம் நியாங்க ட்ராப் பண்ணிட்டு போறதை பார்த்ததும் ரெண்டையுமே லிங்க் பண்ணி ஒருவேளை நியாங்கும் சாமும் லவ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாம் கிளம்புனதும், யார் அவங்க, ஏன் உங்க கூட இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு கேட்க, யாரா இருந்தா என்னடி, சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல விடு அப்படின்னு நியாங் சொல்ல. பட் அணு கேட்காம, ஆமா அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, எக்ஸ்பென்சிவான கார் கூட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல. நியாங், அவ பணக்காரிதான், அவகிட்ட எல்லாமே இருக்கு, சொந்தமா பிசினஸ் கூட பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல. அவங்களை கம்பேர் பண்ணும்போது என்னால அவங்க கூட போட்டி போடவே முடியாதுல்ல, என்னால அவங்க கூட எப்பவுமே போட்டி போட முடியாதுல்ல, நான் என் தோல்வியை ஒத்துக்கிட்டதா, நான் தோத்து போயிட்டேன் நியா அப்படின்னு சொல்ல. நியா டென்ஷன் ஆகி, இப்ப நீ என்ன சொன்ன, தோல்வியை ஒத்துக்கிறிய, என்ன லவ் பண்ண வைக்கிறேன், என்ன சேலஞ்ச் பண்ணது இதுக்கு தானா, அன்னைக்கு அவ்வளவு கான்பிடண்டா பேசுன, அதெல்லாம் இப்ப எங்க போச்சு, இவ்வளவுதான் நீ இல்ல, எனக்கு ஒருத்தானவ நீதான் சொல்லி காட்டுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, ஒருவேளை அந்த ப்ராமிஸ் பண்ண முடியலன்னா என்ன ஆணிக்காக நீ எனக்கு அந்த ப்ராமிஸ் பண்ண, என் மூஞ்சலையும் முடிச்சிடாது, எனக்கு தகுதியானவ நீயா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
அழுதுட்டு இருக்கும் போதே நீயும் நடந்து போற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.